நம்ம வள்ளியூரில் கலைஞர் நூற்றாண்டு தினசரி சந்தை புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த சந்தைக்குள்ள முத இப்போ தான் போகிறேன். உள்ளே போகும்போதே கலைஞரோட பேனா சின்னம் அங்கே இருக்க தான் செய்யுது. கலைஞரோட பேனா சின்னம் சென்னையில் வருதுன்னு சொன்னாங்க. நம்ம வள்ளியூர்லேயும் வந்திருக்கு. இதை பார்க்கும்போதே பேனாவோட சின்னம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்திலே வள்ளியூர் தான் சரியான டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி பெரிய பெரிய கடைகள்லேருந்து பெரிய பெரிய பைபாஸ்லேருந்து எல்லாமே வந்தாச்சு. போகிற பக்கம் பார்த்தா விமான நிலையமும் வந்துடும் போல இருக்குது நம்ம வள்ளியூரில். வீட்டுக்கு தேவையான காய்கறி, தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே இந்த கடையில் தான் இருக்குது. சந்தையை பார்க்கும்போது ரொம்ப புத்தம் புதுசாக தான் இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு சந்தைக்கு நான் வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. சந்தைக்கு முக்கியமாக வந்து வாலிப பெண்கள் தான் அதிகமாக வராங்க. காலேஜ் வந்து நம்ம வள்ளியூரில் அதிகமாக இருக்கிறதால வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அவ்வளோ பெண்களும் இந்த சந்தையில் வந்து அதிகமாக காய்கறி வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நானும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம திருநெல்வேலி ஹைகிரவுண்டுக்கு அடுத்தபடியாக பெரிய ஆஸ்பத்திரினா நம்ம வள்ளியூரில் தான் இப்போ புதுசாக அரசு பொது மருத்துவமனை திறந்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சுற்று வட்டார நண்பர்கள் அனைவரும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வள்ளியூர் நோக்கி அவ்வளோ பேர் வரதான் செய்வாங்க. நீங்கள் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் பூரா நம்ம வள்ளியூரில் தான் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய பசங்க அவ்வளோ பேர் வள்ளியூர் நோக்கி தான் இன்னைக்கு வர வந்துகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.